Yeah, recording started. நமஸ்காரம் எல்லாருக்கும். வெல்கம் டு திஸ் சண்டே செஷன். இந்த வாரம் அஜெண்டா வந்து கணேஷ் மந்த்ரா அண்ட் வாரம் ஒரு குரலில் 108வது குரல். அதுக்கப்புறம் இந்த வாரம் புதுசாக we are starting துர்கா சாலிசா. தென் ஃபஸ்ட்டு கற்றுண்ட விநாயகர கவல் சாண்ட் ஃபாலோட் பை மகாமந்திர கீர்த்தனம் பஜன் கற்றுண்டோம், அதோட ரிவிஷன். We'll end the session with Murugan Anthem. இதுதான் இந்த வாரம் அஜெண்டா. Over to you, Balu. You can start with prayer and Kuran. இந்த வாரம் you remember யாரை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஞாபகம் இருக்கா? இல்லை we'll start with A to Z? ஆமாம், அதான் நல்லது. யாரு? சதீஷ் சார் பண்ணாரா? ஓகே. அப்போ இந்த தடவை வந்து சீதலா மேம். எஸ். இல்ல ரொம்ப ஃபீபிளா கேட்டது. ரொம்ப ஃபீபிளா இருந்தது. ஒரு நிமிஷம், மைத்திரி மேம் நீங்க மியூட் போடுங்களேன். ஓகே, இப்ப எல்லாரும் மியூட் ஆயிட்டாங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் மியூட்டா இதா ஃபீபிளா தான் இருக்கு. அப்படியே ஆவாஸ் இப்ப சொல்லவா? இப்ப சொல்லுங்க. கேக்குது. वक्रतुण्ड महाकाय कोटि सूर्य समप्रभा निर्विघ्नं कुरु मे देवा सर्वकार्येषु सर्वदा. वक्रतुण्ड महाकाय कोटि सूर्य समप्रभा निर्विघ्नं कुरु मे देवा सर्वकार्येषु सर्वदा. வெரி குட். சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். விநாயகர் வந்து இன்னைக்கு 4 தடவை சொல்லு, 2 தடவை சொல்லாத அப்படின்னு சொல்லி 4 தடவை சொல்ல வச்சிருக்க. அதனால 108 இல்லையா? 108ன்றது ஜென்ரலா வந்து ஒரு ஒரு இந்த என்ன சொல்றது, ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவா எல்லாருக்கும் ஒரு மைல் ஸ்டோனு, ஒரு இது மாதிரி ஒரு கணக்குனாலே 108. நம்ம வீட்டுல சொல்ற ஏதோ ஒரு கணக்கு, 108 தேங்காய் உடைக்கிறோம், அது 108ன்றது வந்து ஒரு ஆஸ்பிஷியஸ் நம்பர். ஸோ அந்த மாதிரி 108வது வாரத்துல விநாயகரை 4 தடவை சொல்லியாச்சு. வெரி குட். ஸோ இதுல வந்து இன்னைக்கான குரல் வந்து செய்நன்றி அறிதலினுடைய அந்த அதிகாரத்தினுடைய 8வது குரல். இது எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச குரல், ஜென்ரலா எல்லாருக்கும் தெரிஞ்ச குரல். தெரிஞ்ச குரல்ல தெரியாத விஷயம் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம இங்க வந்து தோண்டப்போம். சரி, இது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால இது நம்ம அப்படியே சொல்லிடுவோம். நன்றி மறப்பது நன்று அன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இது ஒரு 3 டைம்ஸ் சொல்லிடுங்க. அடுத்து நம்ம மீனிங் போவோம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஆமா, நன்றி மறப்பது நன்று அன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஆமா. இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல ஒரு இன்சைட் என்னன்னா, இந்த ர அப்படின்ற அந்த ரகாரம் அது வந்து 2 இருக்கு தமிழ். சின்ன, அதாவது குரில் ரான்னு சொல்லுவோம், நெடில் ரான்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா வல்லினரா இடையினரான்னு சொல்லுவோம். இது 2த்துக்கும் வந்து நம்மளுடைய இந்த நாக்கினுடைய அழுத்தம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும். வரா அப்படி வருகிறான் அப்படின்னு சொன்ன, வருகிறான் அப்படின்னு சொன்னா அது டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் என்ன சொன்னா, அந்த இடையினரா வச்சு ஏதாவது ஒரு அரசன் அப்படின்னு சொன்னா அந்த அந்த ரா வந்து ரொம்ப சட்டிலா சொல்ற ரா, அரசன் அப்படின்னு சொல்ற ரா. இதுவே அறம் அப்படின்னு சொல்றது அறம் ரெண்டுமே எடுத்துக்கலாம்.
புறம் புறம் எல்லாமே இந்த ராவும் வரும், இடையின ராவும் வரும். அது வரும்ல எக்ஸாம்பிள்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது. ஓகே, அறம்னா சின்ன ரா போட்ட அறம் வந்து என்ன மீனிங் சொல்லுங்க? அறிவால் அறுத்தல். அறிவால் அறிவாள் அறுத்தல். அது ஓகே. ஸோ அதான் இப்போ நம்ம சும்மா ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அறம்ல சின்னரா போட்டானா என்னன்றது தெரியல. அறிவாள் எடுத்துக்கலாமே, அறிவாள், அவள் அறிவாள், அது கூட வரும்ல. அந்த இடத்துல இல்லு மாறுதே இல்லையே. ஓகே, அறிவாள். ஓகே, வெப்பன் பெண்மையை சொல்லி பெண்பால் சொல்லி சொல்றீங்க அறிவாள். ஆமா, அவள் அந்த விஷயத்தை அறிவாள். அறிவாள், அறிவாள் அரசன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ர அப்படின்றது வந்து ரொம்ப சட்டிலா சொல்ற ரா. இதுவே அந்த பெரிய ரா, அறம், மரம், மரம்னா வீரம்னு அர்த்தம் பெரிய ரா போட்டா. சின்னரா அந்த பெரியரா சின்னரான்னு சொல்ற, ஆக்சுவலி அப்படி சொல்லக்கூடாது. வல்லினரா அப்படின்னு சொன்னா அது வந்து வீரம்னு பொருள், மரம் அப்படின்றதுல. சாதாரண இடையினரா போட்டேன்னா அது வந்து விருட்சம், இந்த மரத்தை வந்து குறிக்கிறது, ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி இந்த ராக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து தமிழ்லயே இருக்கு. இந்த தமிழ்லயே நன்று, நன்றன்று, அந்த இந்த இதெல்லாமே பாருங்க, இது எல்லாத்தையுமே வந்து இந்த இடையின ராவே இல்லாத ஒரு குறள். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அழுத்தம் திருத்தமா சொல்லணும் அப்படின்னு திருவள்ளுவர் முடிவு பண்ணிட்டார். அதனால இந்த ராய போட்டு இந்த திருக்குறள் ஃபுல்லா ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்க. நம்ம எதை வந்து மறக்கிறது நன்றன்று அப்படின்னா நன்றியை எப்பொழுதும் மறக்காம இருக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் நன்றி மறப்பது நன்றன்று முதல்ல சொல்லிட்டார். நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. சோ அது நல்லா இல்லாத விஷயத்தெல்லாம் வந்து அன்னைக்கே மறந்துடணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். இதுல அதான் சொன்னேன், இதுல வந்து என்ன பியூட்டி இந்த குறள்லன்னா, இதுல எல்லாத்துலயுமே அழுத்தமான வல்லின ராவை யூஸ் பண்ணி சொல்றதுனால, இடையினர் இல்லாததுனால இது வந்து சிறப்பான ஒரு குறள். சோ நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அன்றே அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்துட்டோம்னா அது என்ன சார் அன்றே மறப்பது நன்று அப்படின்னு திருவள்ளுவர் சொல்ற. அப்போ அப்ப அன்றுன்னா 24 hours மீனிங் வருமா அப்படின்னு சொல்லுங்க. அந்த அன்றேன்றது இந்த இடத்துல நம்ம மீன் பண்றது அதுக்கு அந்த செகண்டே, அந்த க்ஷணமே. கரெக்ட், அந்த க்ஷணமே அப்படின்னு இந்த செகண்டே கரெக்ட். அன்றே அப்படின்னா அக்கணமே அப்படின்னு பொருள். அதனால அவரு தீமை எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுப்பா அப்படின்றதுனால நான் வந்து சரி எப்படியா நான் ஒரு 24 மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் மறக்கிறேன், இல்ல அன்னைக்கு ராத்திரி மறக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்றது வள்ளுவருடைய இது. ஸோ அன்றே அப்படின்னா அந்த அந்த பொழுதே அந்த அந்த க்ஷணமே மறந்துடணும் அப்படின்னு. இதுல ஒரு பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கு. என்ன பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி? மனித இயல்புல சொல்லுங்க. இல்ல நம்ம மனசுல போய் அது உட்காந்துட்டுன்னா அது ஆர்வம் இல்லையா? இப்ப ஒரு ஜெனரலா மனுஷன் எடுத்துட்டீங்கன்னா பாதிப்பு ஏற்படுது. ஆமா, வள்ளுவர் வந்து ரொம்ப ஆப்போசிட்டா சொல்றாரு அப்படின்னு தோன்றது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு சொல்றாரு. இந்த குறளை நிறைய யூஸ் பண்றோம், அதை சொல்றதுக்கு முயற்சி பண்றோம். ஆனா மனிதனுடைய இயல்பு எப்படி அப்படின்னா எங்கன்னா மறந்துடுவான். ஆனா அவனுக்கு ஒரு கஷ்டம் இல்ல ஒருத்தனால ஒரு
துன்பம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருது அப்படின்னா அதை மறக்கிறதுக்கான ஒரு அதை வந்து மறக்கிறதுக்கான ஒரு மனசே வராது இல்லையா. ஏதோ ஒரு நேரத்தை ஞாபகம் வச்சு சொல்றவன் பத்தியா அவன் அப்படி பண்ணான் அப்படின்னு. அதனாலதான் வள்ளுவர் என்ன சொல்றார், ஆப்போசிட்டா சொல்றார், நன்றியே மறந்துடாத, நன்று அல்லது அன்றே மறந்துருன்னா இந்த இடத்துல மற அப்படின்றது வந்து மறந்துடுன்னு ஒரு ஜெனரல் பொருளா இருந்தாலும், நன்று அல்லது மனித இயல்புக்கு ஆப்போசிட்டா இருக்கு, இருந்தாலும் நீ ஏன் மறன்னு சொல்ற அப்படின்னா வழியும் 109வது குறள். ஏன் மறக்கணும், அதாவது மனுஷனோட மனசு இப்படிதானே வள்ளுவர், நீங்க வந்து இப்படி சொல்லலாமா அப்படின்னு நீங்க ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணீங்கன்னா அந்த கொஸ்டின், அதாவது இப்படி சொல்லி அதுக்கான உபாயமும் 109வது குறள்ல சொல்ற. ஸோ மறப்பது அப்படின்றதோடைய மீனிங் ஜெனரல் டேர்ம்ஸ்ல மறவாதே, அதாவது மறக்காம இருக்கிறதுன்ற பொருள் இருந்தாலும், நன்றல்லது அன்றே மறப்பது அப்படின்றது மறப்பதோடு சேர்த்து மன்னிக்கவும் பழகணும் அப்படிங்கிறதுனுடைய ஒரு அடிப்படையா அந்த மறப்பது அப்படின்றதுனுடைய மீனிங். ஸோ நம்ம மன்னிச்சு, அதாவது இதுல வந்து பரிமேலழகர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, அவர் வந்து ஒருத்தன் 2 வேலையுமே செய்வான். ஒருத்தன் வந்து இன்னொருத்தனுக்கு நன்மையும் செய்வான், தீமையும் செய்வான். அந்த தீமை வந்து அவனுக்கு தெரியுமா, அவனுக்கு அது நன்மை பயக்குமா அப்படின்றது இவன் ஆராய்ந்து செய்யறானோ ஆராயாம செய்யறானோ. ஸோ இது ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டுக்கணும். ஒருத்தன் நல்லதும் பண்றான், கெட்டதும் பண்றான் இன்னொருத்தனுக்கு. ஆனா அந்த நல்லதால நல்லது விளையாடுறதா, கெட்டதால நல்லது விளையாடுறதா, கெட்டது விளையாடுறதா அப்படின்றது ஒரு ஃப்ளோ சார்ட். இதுல இது நான் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் அடுத்த குறளோட மீனிங் சொல்லிடுறேன். ஸோ அதனால இதோட நம்ம வந்து, அதாவது நன்றி மறப்பது நன்றன்று. ஸோ அவன் வந்து ஒருத்தன் இந்த 2 வேலையுமே செய்வான். நன்றி, அதாவது உதவியும் செய்வான், சில நேரத்துல உபத்திரவமாகவும் இருப்பான். அப்படிங்கும் பொழுது அதுவும் மனித இயல்பு இல்லையா. ஸோ ஒருத்தனுடைய காஸ் அண்ட் எஃபெக்ட் என்ன ஆகுது, இன்னொருத்தனுக்கு அது வந்து பிளஸ் ஆகவும் போறது, இல்லை மைனஸ் ஆகவும் போறது. ஸோ அதனால ஒருத்தனால நல்லதும் ஏற்படுறது, கெட்டதும் ஏற்படுறது. ஸோ அதனால இந்த நல்லதை மட்டும் எடுத்துட்டு கெட்டதை விடு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் இதுல சொல்றார். இந்த கெட்டதை விடுறதுக்கான உபாயம் அப்படிங்கறத அடுத்த குறள்ல சொல்ல போற. ஸோ அதனால இதை அடுத்த வாரத்துல நம்ம பார்ப்போம். இது ஒரு 2 தடவை சொல்லிடும்போது இந்த குறளை இருக்கும். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. சூப்பர். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஆமா, இந்த ராவை அழுத்தி சொல்லணும்ன்றதுனால அழுத்தம் திருத்தமா இந்த குறளை சொன்ன மாதிரி நம்ம வள்ளுவர் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்கார் இந்த குறள். சோ இது 8வது குறள் ஃப்ரம் செய் நன்றி அறிதல். செஞ்ச நன்றியே மறக்காமல் இருப்பதற்கான அந்த நல்லது இல்லாததை மறக்கிறதுக்கான உபாயத்தை அடுத்த குறள்ல சொல்ல போற. எஸ், அடுத்த குறள் வந்து நம்ம வந்து இந்த அதிகாரத்துல இருக்கிற ஒரு 2-3 குறளெல்லாம் ரெஃபர் பண்ணி நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். அழகான குறள். அதுக்கப்புறம் கன்க்ளூடிங் குறள் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கான மீனிங் நான் ஃபர்ஸ்ட் குறளே சொன்னேன். ஸோ அதை இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நடுவு நிலைமைன்னு நினைக்கிறேன் அதிகாரம் பார்க்கணும். எஸ், தேங்க்யூ பாலு. நெக்ஸ்ட் வந்து விநாயகர் அகவல் சாண்டிங். ஸோ அதுக்கு ரெக்வெஸ்ட் ஸ்ரீ சந்திரிகா அவர் கேள. நமஸ்காரம். உங்களுக்கு சாரி படிங்க. எஸ். ஈதக்களவ செந்தாமரை பூம்பாத சிலம்பு பலவிசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும்
வண்ண மருங்கில் வளர்ந்தழ கெரிப்ப பேழை வயிறும் பெரும்பார கூடும். Continue it. Yeah. வேழ முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சுகரமும் அங்குஷ பாசமும் நெஞ்சிற் குடிகொண்ட நீல மேனியும் நான்றவாயும் நாலிரு புயமும் 3 கண்ணும் மும்மதச் சுவடும். Yes. அடுத்த 10 lines I request ஸ்ரீமதி சுப்ரமணியன் அவர்கேளா. இருக்கேன். நமஸ்காரம். நமஸ்காரம். இரண்டு செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்ட முப்புரிநூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமெய் ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழ நுகரும் மூஷிக வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானெழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் மறுத்து திருந்திய முதலை தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தென் உணர்ந்தனில் புகுந்து. இது வந்து சேர்த்து இருக்கிறதுனால திருந்திய முதலைன்னு இருக்கு. திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து உணர்ந்தனில் புகுந்து. அது ஸ்பிளிட் பண்ணும்போது அப்படி ஸ்பிளிட் ஆகும். திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தென் உளந்தனில் புகுந்து. Yes, thank you. And the next 10 உண்ணாமலை அவர்கேளா மம்மி. குருவடி வாகி குவளையன் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடா யுவத்தால் கொடுவினை கடைத்தே புவட்டா உபதேசம் புகட்டியன் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் இனிதனக் கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுதிரில் கடிந்து. Thank you, mommy. தெரியும் உங்களுக்கு கேள்விக்கு and அடுத்த 10 கௌரி. கௌரி நீங்க தான். ஓகே. பலமுறு 4 அந்தன கருளி மலமுறு 3 மயக்க மறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலன் கதவை அடைப்பதும் காட்டி ஆரத்து அங்குச நிலை பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைப்பின் கலையின் எழுத்தறிவித்து கடையில் சூழ்முனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின். ஒரே நிமிஷம், இதுலயே நம்ம அந்த இதுலயே நம்ம அந்த திருக்குறளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஆராதாரத்து அங்குஷ நிலையம். அங்குஷம் எல்லாத்துக்கும் ஒரு அங்குஷம் வேணும். ஸோ அந்த கோபமா இருக்கட்டும், அந்த நன்றி, அதாவது செஞ்ச நன்றியை மறக்காம இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த நன்று அல்லதை ஞாபகம் வரும்பொழுது அந்த அங்குஷத்தை போட்டு நம்ம வச்சுக்கணும். சரி, அந்த அங்குஷம் என்ன அப்படின்றத வந்து அடுத்த கிளாஸ் அந்த 9வது இதுல சொல்ல போற ஸ்லோகத்துல. இது ஸ்லோகன்ற 9வது திருக்குறள் சொல்ல. திருக்குறள் எல்லாம் ஸ்லோகம் தான் அதெல்லாம் கண்டிப்பா. அதனால அதுல பார்க்க போறோம். எஸ். பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்து இடைவின் கலையின் எழுத்தறிவித்து கடையில் சூழ்முனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முக்கிய தூணி 4 பாம்பி நாவில் உணர்த்தி. தேங்க்யூ கௌரி. புவனா சிவகுமார் மாமி. கூட்டலியதனை கூடிய அச்சபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் 3 கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயம் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் 8 நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூலமும் சதுர்முக சூக்கமும் எண்முகமாக இனிதன கருளி. சதுர்முக சூக்ஷ்மமும் அது வந்து ஷா இல்லை சேர்க்கல அதில் சூக்ஷ்மமும்.
நெக்ஸ்ட் கிரிஜா தேவேந்திரன் மாமி. கிரிஜா மாமி ஓகே, அவள் அன்மியூட் பண்ணட்டும். அவள் பண்ணும்போது வில் கண்டினியூ வித் ஹர். கலா ஸ்ரீகாந்த் மாமி. நமஸ்காரம். புரியட்ட காயம் இலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதென கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் கேக்கியே எங்கள் சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தியன் செறியில். பியூட்டிஃபுல் மாமி. நெக்ஸ்ட் லதா சூரியன் அவா இருக்கேடா. இருக்கேன். நமஸ்காரம். நமஸ்காரம். எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கடைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி ஊடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிலையறி வித்து. மலையாளம் ஆக்சன்ட் வருதோ? இல்லை, லாஸ்ட் 2 லைன் தான். அதுக்கு அப்புறமா நீங்களே கண்டினியூ பண்ணிடுங்க. அதை தெரியறது மலையாளி தெரியறது இல்லை. நீங்களே கண்டினியூ பண்ணிடுங்க இந்த 2 லைனையும். இதோட முடியறது. தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரைக்கலர் சரணை. நமஸ்காரம். சூப்பர். தேங்க்யூ மாமி, தேங்க்யூ. ஸோ இந்த கிளாஸ்லேருந்து பழசு என்னெல்லாம் கற்றுண்டோமோ ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இயர் அது இல்லாமல் ரிவிஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸில் உங்களுக்கு சாண்ட் பண்ண கஷ்டமாக இருந்தது அப்படின்னா யூ கேன் லிசன் அண்ட் ப்ராக்டிஸ் அட் ஹோம். அடுத்த வாரமும் இதே விநாயகர் ரகவல் வில் பி தேர் இன் த அஜெண்டா ஃபார் யூ டு சாண்ட் ஒன் மோர் டைம். இதே மாதிரி எவ்ரிபடி வில் டேக் டர்ன்ஸ் அண்ட் யூ வில் சாண்ட் அலாங் வித் திஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். எஸ் எஸ். அதுக்கப்புறம் we will change revision topic மாறும், அடுத்தது ஸ்லோகம் மாறும். ஸோ இது மாதிரி we are planning to have some revisions from the day one என்ன கற்றுனோம் அப்படிங்கிறது. Thank you mami, thank you. And next on the agenda is Durga Chalisa. So இதுக்கு I request Maithili S mami இருக்கேளா? நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்க வந்து என் கூட ஸ்டார்ட் பண்ணுவேன் துர்கா சாலிசா. எப்பவும் போல we will chant, we will learn the meaning, அதுக்கப்புறம் திரும்ப we will chant. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லிடுறேன், நம்ம ஹனுமான் சாலிசா மாதிரியே துர்கா சாலிசா. ஸோ 40 verses இருக்கு சாலிசாங்கிறதுனால. இதை எழுதினவர் வந்து சந்த் தேவிதாஸ். என்னால் அவரை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியல, அவர் நேம் மட்டும்தான் கிடச்சது ஒரு புக்லேருந்து. ஸோ இதில் வந்து துர்கையை பற்றி அவர் வந்து 40 ஸ்டான்சாஸ் எழுதியிருக்கார். அண்ட் ஈச் ஸ்டான்சா இஸ் 2 couple of lines. இதுக்கு டியூன் பெருசாக ஒன்றும் இல்லை, நான் வந்து ஜஸ்ட் படிப்பேன் இந்த ஸ்லோகத்தை, இந்த சாலிசா பர்டிகுலர்லி. உங்களுக்கு ஏதாவது டியூன் தெரிஞ்சதுன்னா யூ கேன் ஆல்சோ இன்ட்ரடியூஸ் தட் இன் த கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 2 lines எப்படி இருக்கும்? நமோ நமோ துர்கே சுக் கரணி, நமோ நமோ அம்பே துக் ஹரணி. இதே மாதிரி தான் எல்லாமே. ஐம் கோயிங் டு சாண்ட், ஐம் நாட் கோயிங் டு யூஸ் எனி டியூன் ஆர் சம்திங். அதை வந்து பின்னாடி பார்த்துக்கலாம் சாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ we will chant this together mami. நமோ 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 துர்கே துர்கே சுக் சுககாரணி கரணி கரணி நமோ நமோ அம்பே துக்கஹரணி ஹரணி துக்கஹரணி. துக்கஹரணி. எஸ். ஸோ இதில் வந்து எதுகை மோனையாக இருக்கக்கூடிய ஆப்போசிட்ஸாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து கரணி ஹரணி சுக் துக்.
ஸோ இது சொன்ன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சுகத்தை தரக்கூடியவள், துக்கத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியவள். அப்பேற்பட்ட ஒன்றை நமோ நமோ துர்கே, நமோ நமோ அம்பே, அம்மா உனக்கு நமஸ்காரம், சுகத்தை தரக்கூடியவளே, அம்மா உனக்கு நமஸ்காரம், துக்கத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியவளே, அப்பேற்பட்ட ஒன்றை நான் வணங்குறேன் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த சாலிசா ஆரம்பிக்கிறேன். ஸோ நமோ நமோ துர்கே சுகஹரணி, நமோ நமோ அம்பே துக்கஹரணி. இதை நீங்கள் 2 டைம்ஸ் சொல்லிடுங்க மாமியார் அப்படியே. நமோ நமோ துர்கே சுகஹரணி, நமோ நமோ அம்பே துக்கஹரணி, நமோ நமோ துர்கே சுகஹரணி, நமோ நமோ அம்பே துக்கஹரணி. எக்ஸலண்ட். ஸோ செகண்ட், ஸோ ஃபஸ்ட்டு அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணியாச்சு, பிகாஸ் ஸ்டார்டிங் ஆஃப் த சாலிசா அப்படிங்கிறதுனால. இப்போ அடுத்தது வந்து அம்பாளை பற்றின வர்ணனை ஆரம்பிக்கிறது. நிராகார் ஹை ஜோதி துமாரி, திஹு லோக் ஃபைலி உஜியாரி. இதில் வந்து இது ஹிந்தி, ஸோ அதனால ஃபை வரும். ஃபா வந்து ஒரு ப்ரொனன்சியேஷன் உண்டு. மாமி கரெக்டாக தானே ராஜேஸ்வரி மாமி? ஃபா வரும் இல்லையா? நமஸ்காரம். 100%. தேங்க்யூ. ஸோ இதில் வந்து ஃபா ப்ரொனன்சியேஷன் உண்டு. நிராகார் ஹை ஜோதி துமாரி, திஹு லோக் ஃபைலி உஜியாரி. அதாவது செகண்ட் லைன்லேருந்து வில் ஸ்டார்ட் மீனிங். திஹு லோக் அப்படின்னு சொல்கிறது 3 லோகங்களை சொல்கிறோம். பூலோகம், ஸ்வர்க்கம், நரகம். திஹு லோக் ஃபைலி உஜியாரி. ஃபைலி அப்படின்னா ஸ்ப்ரெட், உஜியாரி அப்படின்னாக்க ஒளி, அதாவது அம்பாளோட ரேடியன்ஸ், அதாவது அந்த 3 உலகத்தையும் இலுமினேட் பண்ணுற அளவுக்கு ஷீ இஸ் பிரைட், அவ்வளோ பயங்கரமாக ஜொலிக்கிறாவோ. அப்பேற்பட்ட அந்த ரேடியன்ஸை எப்படி இருக்குன்னு சொல்கிறார். நிராகார், அதாவது கம்பேர் பண்ணவே முடியாது. நிராகாருக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. இட்ஸ் அப்ட்ராக்ட், ஃபார்ம்லெஸ்ன்னு எடுத்துக்கலாம், இன்டான்ஜிபிள்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் பேஸாக எடுத்துக்கும் போது இன்கம்பேரபிள். நிராகார் ஹை ஜோதி துமாரி, உன்னோட அந்த ரேடியன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கம்பேர் பண்ணவே முடியாது எதோடையும். அப்பேற்பட்ட உன்னோட ரேடியன்ஸ் இந்த 3 உலகங்களையும் ஜொலிக்க வைக்கிறது. பேசிக்காக ஷீ இஸ் த சோர்ஸ் ஆஃப் லைட்னு எடுத்துக்கலாம், சோர்ஸ் ஆஃப் லைஃப்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்பேற்பட்ட உன்னோட ரேடியன்ஸ் இஸ் illuminating the 3 worlds of பூலோகா, ஸ்வர்க்கம் அண்ட் நரகம். இதுதான் வந்து செகண்ட். யா, ஒரு டவுட், இங்க தமிழ்ல நிரங்காரன்னு போட்டிருக்கு இல்லையா? யா, அது இங்க வராது. நிராகார், நீராகார, அதை கரெக்ட் பண்ணிக்க. இது வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில தான் மோஸ்ட்லி இருந்தது சொன்னபோது. அது தமிழ் வந்து நம்ம எடுத்தது, ஸோ அதனால அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதை அடுத்த கிளாஸ்ல நாங்க சரி கரெக்ட் பண்ணிடுறோம். அதை நாங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் பாயிண்டிங் இட் அவுட். நான் இப்போ தான் கவனிக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்டான்ஸா. இது வந்து திரும்ப ஒரு தடவை சொல்லுவோம். நிராகார் निराकार है ज्योति ज्योति तुम्हारी तिहलोक तिरुलोक திஹு, அதாவது இந்த இடத்துல மேல மூக்கால வேற சொல்லணும், பிகாஸ் சந்திர மேல வந்து டாட் வேற இருக்கு. திஹு, திஹுலோக் ஃபைலி உஜியாரி. திஹும் வந்து தீர்க்கமா எப்படிது? என்ன மாமி? இந்த திஹும் போட்டிருக்கிறது இங்க தீர்க்கமா இருக்கு. நெடிலா புரியல. அது நெடில் தான். திஹு 3 லோகங்கள் நெடில் தான் அந்த இடத்துல. ஃபைலி என்ன மீனிங் சொன்னீங்க? ஃபைலி இஸ் ஸ்ப்ரெட் பரப்பறது. திஹுலோக் ஃபைலி உஜியாரி. இப்போ நீங்க 2 தடவை சொல்லிடுங்க. அதை निराकार हाय ज्योति तुम्हारी तिकुलोक फैली उजियारी. निराकार हाय ज्योति तुम्हारी तिकुलोक फैली उजियारी. One more time. निराकार हाय ज्योति तुम्हारी तिकुलोक फैली उजियारी.
இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா வந்துடும். நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம் அதுக்காக. இட் வில் கம் ஓவர் த ப்ராக்டிஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸுங்கிறதுனால வார்த்தைகள் வந்து ஃபெமிலியர் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஸ்டான்ஸாஸ் சேர்ந்து சொல்லறச்சு நமோ நமோ துர்கே சுகஹரணி, நமோ நமோ அம்பே துக்கஹரணி, நிராகார் है ज्योति तुम्हारी, तुम लोक फैली उजियारी. Yeah, இதுதான் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டான்ஸஸ். Third and fourth I request Niraimati Annamalai Mami to join me. Yes. Namaskaram ma'am. Namaskaram. Third stanza. Shashi Lalata Mukha Mahavishala Netra Lal Brukuti Vikarala. இதுதான் வந்து தேர்ட் ஸ்டான்ஸா. இப்போ இதுக்கான அர்த்தம் பார்க்கலாம். ஷஷி அப்படின்னாக்க மூன், லலாட்டம் அப்படின்னாக்க ஃபோர்ஹெட், லலாட்ட, முக அப்படின்னா ஃபேஸ், மகா விஷாலா, விசாலம்னாலே பெருசா இருக்கிறது, மகா விஷாலமா இருக்குன்னா ரொம்ப பெருசா இருக்கு. என்னென்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். சஷி லலாட்ட முக மகா விஷாலா. அவளோட ஃபோர்ஹெட்ல சந்திரன் இருக்கானா, அப்பேற்பட்ட அந்த சந்திரன் இருக்கிற அந்த ஃபோர்ஹெட் எப்படி இருக்கு, அந்த முகம் எப்படி இருக்கு, அந்த ஃபோர்ஹெட் இருக்கிற முகம் எப்படி இருக்குனாக்க ரொம்ப விசாலமா பெருசா இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார் தேர்ட் ஸ்டான்ஸா. செகண்ட் லைன், நேத்ர லால் புருக்குட்டி விகராலா. நேத்திரம் அப்படின்னா தெரியும் கண்கள், லால் அப்படின்னாக்கா ரெட், நேத்ர லால் புருக்குட்டி விகராலா. புருக்குட்டி அப்படின்னாக்க ஐப்ரோஸ், விகராலா அப்படின்னாக்க ஆக்சுவலா வந்து இட்ஸ் என்ன சொல்றது, விகராலா அப்படின்னாக்க ஒரு எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் அப்படின்னா கோரமான அப்படின்னு இருக்கும். கோரமான கேஸ்லி அப்படிங்கிறத விட, அதாவது ஃப்ரௌன் பண்ணினா வந்து கண்கள், அதாவது ஐப்ரோஸை வந்து இட் வில் கம் நியர் த நோஸ். நம்ம வந்து ஒருத்தரை ஃப்ரௌன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னாக்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கண்கள் வந்து ஆர்ச் மாதிரி ஆயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து நேத்ர லால் புருக்குட்டி விகராலா. துர்கா அப்படின்னாக்க நமக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடிய விஷுவல் என்ன அப்படின்னாக்க வந்து ஒரு அசுரனை வதம் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் தான் நமக்கு டக்குன்னு வி ரிமெம்பர் இட், துர்கா அப்படின்னாக்க. ஸோ அப்பேற்பட்ட துர்கையோட ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கண்கள் வந்து செக்கச்செவேல்னு இருக்கான். அவளுடைய ஐப்ரோஸ் வந்து ஃப்ரௌன் பண்ணினா மாதிரி இருக்கான். அவன் ஏன் ஃப்ரௌன் பண்ணிருக்கணும் அப்படின்னாக்க இந்த பர்டிகுலர் டிஸ்கிரிப்ஷன்ல ஃப்ரௌன் பண்றது அப்படிங்கிறது கோமம் அப்படிங்கிறத விட அவளுடைய ஐப்ரோஸ் வந்து ஆர்ச்டா இருக்கு அப்படிங்கிறத எடுத்துட்டா இன்னும் அழகா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு அதை. ஸோ இதே தான் வந்து வி ஆல்சோ சீ இன் லலிதா சஹஸ்ரநாமம் இல்லையா? என்ன ஸ்லோகம் வரும் லலிதா சஹஸ்ரநாமத்துல? வளைந்த புருவங்கள். எக்ஸாக்ட்லி எஸ். அதாவது வதனஸ்மர மாங்கல்ய கிரக தோரண சில்லிகா அப்படின்னு வரைச்சு அந்த இடத்துல திரும்ப சொல்றார், அவளுடைய ஃபேஸ்ல வந்து அவ ஃபேஸ் அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கான், அதனால காமன் அந்த இடத்துல இருக்கான். அப்ப காமதேவன் இருக்கான் அப்படின்னாக்க நமக்கு அடுத்த ஞாபகம் வருது என்ன, அவனுடைய வில்லு. அப்பேற்பட்ட வில்லு மாதிரி அவளோட ஐப்ரோஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இந்த லைனுக்கான அர்த்தம். அகெயின் ஃபர்ஸ்ட் லைன்லயுமே சஷி லலாட்ட முக மகா விஷாலா. The same line is also there in Sahasranamam. Ashtami Chandra Vibraja Dalikasthala Shobita. அது வந்து இட்ஸ் ஆல்சோ தேர் இன் லலிதா சஹஸ்ரநாமம். ஸோ இங்கே இருக்கிறது அங்கேயும் இருக்கு, அங்கே இருக்கிறது இங்கேயும் இருக்கு. ஸோ இதுதான் வந்து தேர்ட் ஸ்டான்ஸா. இப்போ நம்ம திரும்ப ஒரு தடவை சொல்லுவோம். நிறைமதி மாமி. எஸ் எஸ். சஷி சஷி லலாட்ட லலாட்ட முக முக மகா விஷாலா மகா விஷாலா நேத்ர நேத்ர லால லால புருக்குட்டி புருக்குட்டி விகராலா விகராலா. சஷி லலாட்ட முக மகா விஷாலா சஷி லலாட்ட முக மகா விஷாலா நேத்ர லால நேத்ர லால புருக்குட்டி புருக்குட்டி விகராலா. விகராலா சேர்ந்து சொல்றேன். சஷி லலாட்ட முக மகா விஷாலா நேத்ர லால புருக்குட்டி விகராலா. சஷி லலாட்ட முக மகா விஷாலா நேத்ர லால புருக்குட்டி
विकराला. Excellent. One more time. शशि ललाट मुख महाविशाला नेत्र लाल भ्रुकुटी विकराला. Excellent. Fourth one நீங்களே கண்டினியூ பண்ணிக்கோங்க என் கூட. எனக்கு இதுல ஒரே ஒரு டவுட். சொல்லுங்க. ஹிந்தில வரும்போது எனக்கு ஐ நாட் ஷூர். நேத்ர லால் புருகுட்டி விகாராலா அப்படி வருமா இல்ல லாலன்னு ஃபுல்லா வருமா? இல்ல நம்ம வந்து இந்த கத்துக்கிறதுனால இப்போ லால அப்படின்னு சொல்றோம். நேத்ர லாலு தான் வரும் ஆக்சுவலா ப்ரொனன்சியேஷன் பாக்கறச்சே எல்லாமே ஆக்சுவலி ஐ அம் நாட் 100% ஐ நாட் ஷூர் பட் அப்படி வருமோன்னு கேட்டேன். இல்ல இது வந்து நான் கேட்ட வரைக்கும் நிறைய பேர் சாண்ட் பண்ணி கேட்டிருக்கேன் and I have also been saying it. இது சொல்லச்சே வந்து we will not அந்த வேர்டை ஃபுல்லா வந்து we don't complete it. அதை பாதியிலே முடிச்சிடுறோம். நமோ அம்பே சுக்கன்னு இருக்கு துக்கன்னு இருக்கு சுக் ஹரணி துக் ஹரணி அப்படிதான் வந்து நம்ம சொல்லச்சே சொல்றோம் அதை. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறதுனால ஐ எம் ஜஸ்ட் கிவிங் எவ்ரி வேர்ட் டு இட்ஸ் ஃபுல்லஸ்ட் ப்ரொனன்சியேஷன். ஐ திங்க் இது வந்து ஹிந்தியா இல்ல இது வந்து ஹிந்தி தான். ஹிந்தில இருக்கிறதுனால இது வந்து ஹிந்தி தான். இல்ல ஹிந்தினால மெய் எழுத்துல தான் முடியும்னு நினைக்கிறேன். எல்லாமே ஆமா எல்லாமே அப்படிதான் முடியும். ஏன்னா இது ஹிந்தி தான் நான் கேட்டிருக்கேன். இட் இஸ் ஹிந்தி. ஆனா வந்து இட் இஸ் நாட் என்ன சொல்றது ஹிந்தி itself is a borrowed language but இது வந்து it has lots of influence from the என்ன சொல்றது அந்த West Bengal and the Bihar and the side of Hindi it's very influenced. ஆனா இது அவத் கிடையாது. நம்ம ஹனுமான் சாலிசா is அவத். This is not Awadh. This is Hindi, but it's highly influenced by those regional dialects. Okay, இது லலாட் முக் அப்படி அந்த ரிதமிக்கா வரும் நம்ம சொல்லறச்சு. குரில்ல வரது எல்லாமே மெய் எழுத்துல முடியும். Exactly. दुख हरणी सुख हरणी निराकार है ज्योति तुम्हारी तिहलोक இந்த லோக்கன்னு இருக்கு இந்த இடத்துலயும். ஆனா சொல்லச்ச திஹ்லோக் ஃபைலி உஜியாரி அப்படிதான் எல்லாமே ஹலந்த சப்தமா வரும். எக்ஸாக்ட்லி. யா. So where were we? Yes, Shashi Lalata பார்த்தோம். அடுத்தது fourth one நான் சொல்லிடுறேன் ஒரு தடவை. रूप मातु को अधिक सुहावे दर्श करत जन अति सुख पावे. अगेन இதுலயுமே வந்து रूप मातु को अधिक सुहावे दर्श करत जन अति सुख पावे அப்படிதான் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இப்போ மீனிங்காக ஐ எம் ஸ்பிளிட்டிங் எவ்ரிதிங். தரஷ கரத அப்படின்னாக்க செகண்ட் லைன். உன்னோட தரிசனத்தை யார் யாரெல்லாம் பார்க்குறாளோ ஜன அதி சுக பாவே அவளுக்கு எல்லா விதமான சுகங்களையும் தரக்கூடியவளே அப்படின்னு செகண்ட் லைனில் சொல்கிறார். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் அப்பேற்பட்ட அவளுடைய தரிசனம் தரா இல்லையா அந்த ரூபம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க சுஹாவே. சுஹாவே இட் செல்ஃப் இஸ் அன் அட்ஜெக்டிவ். அதாவது நிறைய அர்த்தங்கள் உண்டு. என்னென்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னாக்க இட்ஸ் கார்ஜியஸ் ரொம்ப அழகான சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு என்சாண்டிங்கான ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃபார்ம் அவளோடது. இந்த இடத்துல நம்ம வந்து அட்ராக்டிவ் என்சாண்டிங் மயக்கக்கூடிய ஒரு ரூபம் சந்தோஷத்தை தரா இல்லையா அதனால அந்த பர்டிகுலர் அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். அதிக சுஹாவே சாதாரணமாக இல்லையா ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. திஸ் இஸ் சூப்பர்லேட்டிவ். You know, the most attractive, the most divine, the most delightful. அப்பேற்பட்ட அவளுடைய உருவம் தரஷ கரத ஜன அதி சுக பாவே. அப்பேற்பட்ட அவளுடைய ரூபம் தரிசனம் கிடைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரூப் மாத்துக்கோ அதிக சுகாவே. அவளுடைய ரூபம் ரொம்ப அழகான ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. அப்பேற்பட்ட அந்த ரூபத்தோட தரிசனம் கிடைச்சதுனாக்க அதி சுக பாவே பார்க்கறச்செல்லாம் அவள் வந்து நமக்கு சுகத்தை தரா அப்படிங்கிறது தான் ஃபோர்த் ஸ்டான்ஸா. இப்போ திரும்ப சொல்லுவோம் நம்ம. ரூப மாது கோ அதிக சுஹாவே दरश करत जन अति सुख पावे. यस. रूप मातु को सॉरी
ரூபா இல்ல ரூபவா? இது ரூப், அது ப்ரொனன்சியேஷன் ரூப், ஆனா எக்ஸாக்ட் வேர்டு ரூபா. இப்போ டிஸ்கஸ் பண்ண மாதிரி எவ்ரி வார்த்தை will end with half the மாத்திரை. ரூப மாத்துக்கோ, மாத்து இருக்கு, பட் சொல்லச்சேவும் மாத்து தான் சொல்லுவோம் அந்த இடத்துல சாண்ட் பண்ணச்ச. ரூப மாத்துக்கோ, ரூப மாத்துக்கோ அதிக சுஹாவே, அதிக சுஹாவே दर्श करत जन, दर्श करत जन अति सुख पावे, अति सुख पावे, सुख सादा सुख. रूप मातु को अधिक सुहावे, दर्श करत जन अति सुख पावे. रूप मातु को अधिक सुहावे, दर्श करत जन अति सुख पावे. எக்ஸாக்ட்லி. நீங்க ரொம்ப கான்ஷியஸா சொல்ல வேண்டாம், ரொம்ப ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ரூப மாத்துக்கோ அதிக சுஹாவே, दर्श करत जन अति सुख पावे. रूप मातुको अधिक सुहावे, सुहावे सुहावे दरत करत जन अति सुख पावे. करेक्ट. दर्श करत जन अति सुख पावे. Yes. This is the fourth stanza. Fifth one, I request Rajeshwari Mami. Fifth oda stop pannipom indha class la, okay? Next 5 அடுத்த classல. तुम संसार शक्ति लई कीना, पालन हेतु अन्न धन दीना. So meaning second line லேந்து பாலன ஹேத்து அன்ன தன தீனா. பாலன் அப்படின்னாக்க பாலனா இருக்கு, பட் சேர்த்து சொல்லச்ச பாலன ஹேத்து. பாலனா, பாலன் என்னன்னாக்க நர்ச்சரிங், அதாவது ஒரு வளர்றதுக்கு தேவையான ஒரு ஆக்டிவிட்டி, நர்ச்சரிங் வேணும் இல்லையா. பாலன ஹேத்து அன்ன தன தீனா. ஹேத்து அப்படின்னா இந்த இடத்துல வேர்ல்டு. இந்த வேர்ல்டு வளர்றதுக்கு தேவையான நியூட்ரிஷன், அதை நர்ச்சர் பண்ணக்கூடியவள் துர்கை. எதை கொடுத்து நர்ச்சர் பண்றாள்னா அன்ன தன, அதாவது ஃபுட், அன்னா தன வெல்த், வளர்றதுக்கு தேவையான சத்துக்களையும் கொடுக்குறா, வாழறதுக்கு தேவையான தனத்தையும் கொடுக்குறா, வெல்த்தையும் கொடுக்குறா. அன்ன தன தீனா. ஃபர்ஸ்ட் லைன், தும் சம்சார சக்தி லைக்கீனா. அதாவது லைக்கீனா அப்படின்னாக்கா அவளுள்ள இருக்கிறது என்ன இருக்கு அப்படின்னாக்க இந்த சம்சாரத்தோட சக்தி, இந்த வேர்ல்டோட மொத்த சக்தியும் அவளுக்குள்ளதான் இருக்கு. அப்பேற்பட்ட துர்கை இந்த வேர்ல்டுக்கு தனத்தையும் உணவையும் கொடுத்து அவ நர்ச்சர் பண்ணி வளர்க்குறா அப்படின்னு இந்த 5th ஸ்டான்ஸா அமைஞ்சிருக்கு. ஸோ இதை சாண்ட் பண்ணுவோம். தும் சம்சார் शक्ति लैकीना पालन हेतु अन्न धन दीना. तुम संसार शक्ति लैकीना पालन हेतु अन्न धन दीना. पालन हेतु अन्न धन दीना. तुम संसार शक्ति लयकीना पालन हेतु अन्न धन दीना. तुम संसार शक्ति लयकीना पालन हेतु अन्न धन दीना. अन्न धन दीना. இப்போ மாமி நீங்க வந்து 1 to 5 சொல்லிட்டல கண்டினியூஸா அப்படியே. नमो नमो दुर्गे सुखकरणी, नमो नमो अम्बे दुख करनी. निराकार है ज्योत तुम्हारी, पिहू लोक फैली अजियारी. सॉरी, पिहू लोक फैली उजियारी. शशि ललाट मुख महाविशाला, नेत्र लाल भ्रुकुटी विकराला. रूप मातु को अधिक भावे, दर्श करत जन अति सुख भावे. तुम संसार शक्ति लयकीना पालन हेतु अन्न धन दीना. Yes, excellent mami, thank you so much. So in the class idoda we are stopping Durga Chalisa. We will learn the next 5 in the next class. Yeah.
Thank you, mommy. Over to you, Balu, for the bhajan. எஸ், இதுக்கு அடுத்தது யார் சொல்லணும்? Mahalingam, sir. ஆலிங்கம் சார். நமஸ்காரம். அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ராம ராம ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஆமா, இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா வரூத்தினி ஏகாதசின்னு எனக்கு சொல்லுவாங்க. நேற்றுக்கு வந்து ஸ்மார்ட் ஏகாதசி, இன்னைக்கு வந்து வைஷ்ணவ ஏகாதசி. அந்த இதுல மகாவிஷ்ணு வைஷ்ணவர் தானே சொல்றோம், அதனால வைஷ்ணவ ஏகாதசி தான் எல்லாருமே கொண்டாடணும். அதனால இன்னைக்கு ஏகாதசின்னு எடுத்துப்போம். ஏன்னா சூரியோதயத்தின் போது என்ன திதி இருக்கோ அந்த திதியை தான் வந்து அன்னிக்கான திதியா வந்து எடுத்துக்கிறது. அதனால இன்னைக்கு வரூத்தினி ஏகாதசி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கௌரிஜி தான் அமிச்சார், வரூத்தினி ஏகாதசியை பத்தி சொல்லுங்க அப்படின்னு. வரூத்தினி ஏகாதசியை பத்தி நான் எதுவும் படிக்கல. இப்ப வந்து அவர் சொன்ன இந்த மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்றது வந்து ரொம்ப உன்னதமான ஒரு விஷயம். அது ஏகாதசியிலேயே பகவான் நாமா சொல்லணும். சஹஸ்ரநாமம் தெரியலன்னா கூட ஸ்ரீராம ராம ராம அப்படின்னு சொன்ன 3 தடவை ராம ராம ராமன்னு சொல்லணும். அந்த ஹரே ராம 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 சொல்லிட்டோம் நம்ம. அதனால அதுதான் பார்வதி கேட்கறான். இது வந்து என்னன்னா நம்ம என்ன பண்றோம், இந்த வனமாலி கதிசாங்கியோட ஸ்டாப் பண்ணிடும் எப்பவுமே. அதுக்கப்புறம் இருக்கிறது பலஸ்ருதி. ஸோ அதையும் வந்து சுவாமிக்கு ஏதோ ஸ்லோகம் மாதிரி இருக்குன்றதுனால அர்ப்பணம் பண்ற மாதிரி நம்ம கீதம் கீர்த்தனியசி கேசவசி மகாத்மனா நாம் நாம் சஹசிரம் திவ்யானாம் அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதனால அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாம் வந்து இந்த 108 ஸ்லோகங்களும் விஷ்ணுவுடைய 1000 நாமாக்களையும் சொன்னா என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். வைஷ்யோ தன சமிருத்தி, வைசியன்களுக்கு வந்து தன சமிருத்திய, அதாவது தனத்தை நினைச்சவா சொன்னா அது வந்து வைசியன் போல தனத்தோட இருப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு சொல்றார். அந்த மாதிரி தூங்கும் பொழுது ஏதோ கெட்ட கனவுகள்லாம் வருது அப்படின்னா அந்த கனவுகள்லாம் போகும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்லோகமா அந்த கீதம் கீர்த்தனிய சேர்ந்த வரதுல இருந்து வந்துருக்கு அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல. ஸோ அதனால அதுல கடைசியில பார்வதி கேட்கறானா பரமேஸ்வரன் துபாரு, இவ்வளவுலாம் டைம் கிடையாது. அது அவ வந்து பார்வதி வந்து ஷீ இஸ் தி வாய்ஸ் ஃபார் எவ்ரிபடி. ஏன்னா அவளுக்கு தெரியும் இங்க இருக்கிறவள்லாம் 108 ஸ்லோகம் சொல்ல மாட்டா. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல எனக்கு அப்படின்லாம் சொல்ல தெரியாது அப்படின்னு இருக்கிறவா என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவ வந்து பரமேஸ்வரன் கேட்கறான். ஓகேனோ பாயேன லகுனா, லகுனா இலகுவான்னு சொல்றோம்ல தமிழ்ல, அதனால சின்னதா ஈஸியா ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவ வந்து சொல்றா. அப்போ வந்து சிவன் சொல்றானா, பாரு ஈஸியா சொல்லணும்னா ஒரே ஒரு வழி சொல்றேன், ஸ்ரீராம ராம ராம இதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாமத்தை துல்லியம். இந்த சஹஸ்ரநாமத்தை துல்லியமா படிச்சதுக்கான பலன் ஸ்ரீ ராமநாம ராமநாமத்துல சஹஸ்ரநாமத்தினுடைய பலன் இருக்கு, தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றேன். இது நம்ம என்ன பண்றோம், ஸ்ரீராம ராம ராமன்னு சொல்லாம ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாமத்தை துல்லியம் ராமநாம ராமே சொல்லிட்டே இருக்கோம். 1000 நாமாக்கள். இதே இந்த சரத்குமார் படத்துல வடிவேலோட சொல்லுவோம், இந்த சிக்கன்ல 60 கோழி, சிக்கன் 65னா
இது 20 கோழி, இதுல 20 கோழி இருக்கு, அதுல 20 கோழி இருக்கு. அந்த மாதிரி 3 ராமநாமால அதாவது 333 ராமா இருக்கு. அதனால 3 ராமநாமா சொல்லு போறோம் அப்படின்னு சொல்லி ரகுணா விஷ்ணு நாம சாஸ்திரகம், விஷ்ணுனுடைய 1000 நாமா சொல்றதுக்கு பதிலா ஈஸியான ஒரு வழி 3 ராமநாமா சொல்லு அப்படின்னு. அதுக்கு நான் 1000 நாமாவே சொல்ல மாட்டேன் அப்படின்னு நினைக்க கூடாது. 1000 நாமா சொல்ல முடியாத இடத்துல ஈஸியா சொல்லணும் அப்படின்ற பட்சத்துல இந்த 3 ராமநாமா சொன்னா பலன் உண்டு அப்படின்றத அர்த்தமா எடுக்கணும். நான் சஹஸ்ரநாமெல்லாம் கத்துக்கவே இல்லை, நான் 3 ராமநாமா சொல்லிட்டு போறேன் அப்படின்னா கூட கத்துக்கணும், கொஞ்சம் பிரயத்தனப்படலாம். அப்படி இல்லை அப்படின்னா ராமநாமா சொல்லலாம். இந்த ராமநாமால அவ்வளோ மகத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட பரமேஸ்வரன் சொல்றதா சொல்றேன். ஸோ அதுதான் அந்த ஸ்லோகம். ஸோ இதை நம்ம எல்லாரும் ஸ்லோகமா சொல்றோம். அதனால இந்த மாதிரி சஹஸ்ரநாமத்துக்கே எவ்வளவு பலன், ராமநாமத்துக்கு அதுக்கு மேல பலன், அது ஏகாதசியில சொல்றது அதுக்கும் மேல பலன். இப்படி பலன் மேல பலனா நம்ம பலன் கிடைக்கணும்னே சொல்ல வேண்டாம். ஆனா நம்ம இன்னைக்கு நான் உன்னுடைய நாமாவை சொல்றேன், நீ என்னவோ பார்த்து போடு, அவ்வளவுதான். இதுதான் நம்ம பாலிசி. நம்ம என்ன பண்ணோம், நீ என்ன பண்ண போறியோ அதை பண்ணு, நான் உன்னுடைய நாமாவை சொல்றேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு ராமநாமாவை இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் சொல்லுவோம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடீரே, கீர்த்தனம் பாடீரே. கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடீரே, கீர்த்தனம் பாடீரே. ஒரு நியமமுமே வேண்டாம், குளிக்கணுமா பல்ல தேய்க்கணுமா எதுவும் வேண்டாம், இப்படியே பாடு அப்படிங்கிற. ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. பலே, அடுத்தது யார் சொல்லணும்? சரஸ்வதி. எஸ் மாமி. மண்ணுலக ஆசைகளும் விண்ணுலக ஆசைகளும், மண்ணுலக ஆசைகளும் விண்ணுலக ஆசைகளும் கணப்பொழுதில் நல்கிடும், கணப்பொழுதில் நல்கிடும் கீர்த்தனம் பாடீரே. ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. பலே, அடுத்தது அகைன் சீதலா. எஸ் மாமி. வேற யாராவது சொல்ல வேண்டியவா இருக்காளா? நான் சொல்றேன்ப்பா. ஓகே சொல்லுப்பா. பொருளோ செலவில்லை எனினும் அருளோ குவிந்திடும், கருவில் வாரா கருவில் எப்படி பாது, அருவின் வாராது காக்கும் கீர்த்தனம் பாடிவே, கருவில் வாராது காக்கும் கீர்த்தனம் பாடீரே. பொருளோ செலவில்லை எனினும் அருள், அதுவும் அதே இடத்துல வந்துடுமா, எனினும் அருளோ குவிந்திடும். ஓகே. கருவில் வாராது காக்கும் கீர்த்தனம் பாடீரே.
ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. பிறந்தாதானே பிரச்சனை. பிறந்தாதான் வீடு வாங்கணும், இஎம்ஐ கட்டணும், அங்க போகணும், கார் வாங்கணும், ஏசி போடணும். இந்த வேலையே வேண்டாம். மோட்ச சாதனம் என்ன அப்படின்னா ஹரே ராம ராம ராம. கருவில் வாராது காக்கும் கீர்த்தனம் பாடிவே. கருவில் வாராது மோட்ச சாதனமா இருக்கிற கீர்த்தனத்தை பாடு அப்படின்னு சொன்னது. அவள் திருவடிய போயிட்டோம்னா அதுக்கு மேல ஏசி என்ன இது என்ன எல்லாம் அங்க இருக்கும். ஜாலியா இஎம்ஐ கட்ட வேண்டாம், ஜாலியா. அடுத்தது சொல்லாதவா வேற யாராவது எல்லாருமே சொல்லிட்டோம் அந்த கிளாஸ்ல நினைக்கிறேன். திரிபுர சுந்தரி மாமி தான் சொல்லிட்டாங்க. I think she joined little late. நான் சொல்றேன் சார். Yeah, please. பண்டிதன் முதற்கொண்டு பாமரன் வரையிலும் அண்டி பிழைத்திடும் கீர்த்தனம் பாடீரே. ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சரி. அடுத்தது உண்ணாமுலை. பாடியும் பாடிடும் தலத்தையும் பாவனமாகிடும் கீர்த்தனம் பாடீரே. ஹரி ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அடுத்த பேராகிராஃப் இருக்கியா? Any volunteers? நான் பாடுறேன். நான் சொல்லட்டுமா? நானும் பாடுறேன். அவர் பாடுறேன், அப்புறமா நான் பாடுறேன். ஓஎஸ். சைதன்ய தேவம் நித்யானந்தரும் பக்தி வெள்ளம் ஆச்சிய கீர்த்தனம் பாடீரே. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஸ்ரீமதி மாமி சொன்னலே இதே பேராகிராஃப் பாடிக்குவோம். ஓகே. சைதன்ய தேவரும் நித்யானந்தரும் பக்தி வெள்ளம் பாய்ச்சிய கீர்த்தனம் பாடீரே. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ராம ஹரே ராம ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா. வாழ்நாட்பனையும் வளர்ந்து காட்டிய கண்ணனையும் வாழ்வில் இருந்து மறந்தேன். ஏகாசி மலர் பஜனைக்கெல்லாம் போவோம் முன்னாடி பாட்டி. அப்போ இந்த பாட்டுலாம் பாடுவான். இந்த ஸ்ரீராம் ஜெய ராம் அது கூட நம்ம ஒரு தடவை எடுத்து பாடுவோம். ஸோ அது நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு பரூதினி ஏகாதசி. ஸோ அதனால எல்லாரும் பகவன் நாமாவை ஸ்மரணை பண்ணுவோம். அப்படி அதனால கேளுங்க. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு உபாயம் சொல்லிருக்காரு. எழுந்து நின்று ஆடா விட்டாலும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அது ஆட முடியாவிட்டால் இது பண்ண, கை தட்டி தாளம் போடு. கை தட்டி தாளம் போட முடியாவிட்டால் நாமத்தை சொல்லு. நாமத்தை சொல்ல முடியலையா அட்லீஸ்ட் கேளு அப்படின்னு சொல்றேன். ஸோ அதனால
அப்படி அட்லீஸ்ட் கேட்போம் நாமத்தை. ஸோ we'll complete this session with Murugan anthem as usual. யார் சொல்றேன்? யா always வேல் வேல் செங்கதிர் நீங்க போடுங்க ஏன்டா தனி காச்சலம் வந்தாய் செம்பழ முதிர்வன எந்தாய் தவமருளாரா தாரா தவ முனிவர பணி வீரா தாதா கருணா சுகோதா ஜெய ஜெய சங்கர பாலக மணியே தாரக மந்திர வினோதா சிவமே சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு கோவிந்தா சுவாமிக்கு தேங்க்யூ எல்லாருக்கும். And Thank you so much. the group is open Thank for you. all. Thank you so much. ஹலோ நான் கிரிஜா பேசுறேன். என்னை கூப்பிடும் போது என்னோட மைக் போயிடுது எங்கேயோ, அதனால நான் சொல்லல. சாரி, வெரி சாரி. Okay, ma'am, no problem. Thank you. Thank you. Namaskaram. நமஸ்காரம். எனக்கு இன்னும் இந்த செல்ல என்ன பண்ணணும்னு தெரியல.